When a die is thrown, x denotes the number that turn up. Find the value of e of x, e of x square and variance of x. Actually e of x na mean தான். இதுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரோயிங் a die. இதுல x denotes the number turn up. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டையை த்ரோ பண்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் தான், சிம்பிள். அதோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1 2 3 4 5 6. So this is sample space for a throwing a die. Okay, இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்க, x denotes the number turn up அப்படின்றாங்க. ஸோ நம்பர் டர்ன் அப்னா இதுதான் எக்ஸோட வேல்யூ தான். எக்ஸோட வேல்யூ தான் 1 2 3 4 5. அந்த நம்பர் காமிக்கிறதா எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன் திஸ் ப்ராப்ளம் x, the random variable x is 1 2 3 4 5 6. So this is discrete random variable because it has counter number of elements. சரி, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்றோம், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் x p of x. இதுல பாத்தீங்கன்னா x வந்து 1 2 3 4 5 6. இது வந்து x. அப்போ கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி ஒரே ஒரு சான்ஸ் தான் 1 விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ 1/6. 2 விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 6ல அதுலயும் ஒரே ஒரு சான்ஸ் தான். ஸோ 2 விழுறதுக்கான ப்ராபபிலிட்டியும் 1/6 தான். 3 விழுறதுக்கான ப்ராபபிலிட்டியும் 1/6 தான். ஏன்னா ஒரு டைல 3 அப்படின்றது ஒரு ஃபேஸ், ஸோ ஒரு சான்ஸ் தான் இருக்கு அவுட் ஆஃப் 6ல. அதனால 4க்கான ப்ராபபிலிட்டியும் 1/6 தான். 5க்கான ப்ராபபிலிட்டியும் 1/6. 6க்கான ப்ராபபிலிட்டியும் 1/6. ஸோ தீஸ் ஆர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இந்த டேபிள்ல இருந்து e of x கண்டுபிடிக்கணும். ஸோ e of x கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். e of xன்றது என்னன்னா, ஃபார் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் சிக்மா x இன்டு p of x. ஓகே, ஸோ அப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா x இன்டு p of xனா 1 இன்டு 1/6, 2 இன்டு 1/6 லைக் தட். சரிங்களா? ஸோ 1 இன்டு 1/6 பிளஸ் 2 இன்டு 1/6 பிளஸ் 6 இன்டு 1/6. ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க, 6 10 8 20 21. ஸோ 21/6 தான் e of x. ஸோ e of x நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அது 21/6. இப்போ அடுத்தது e of x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். e of x ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம்னா சிக்மா x ஸ்கொயர் p of x. இப்போ இது அதே மாதிரி தான், எக்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டு போகணும். ஸோ 1 ஸ்கொயர் இன்ட்டு 1/6, 2 ஸ்கொயர் இன்ட்டு 1/6, 6 ஸ்கொயர் இன்ட்டு 1/6. இப்போ இதோட வேல்யூலாம் பார்த்தோம்னா 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4, 4 + 1 5, 3 ஸ்கொயர் 9. சொல்லி இது மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் நம்ம. சரிங்களா? அப்படி எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணோம்னா 91 வரும். ஸோ 91/6. இது வந்து e of x ஸ்கொயர். ஸோ e of x கண்டுபிடிச்சாச்சு, e of x ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸ். வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா, வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா e of x ஸ்கொயர் மைனஸ் e of x the whole ஸ்கொயர். இதுதான். ஸோ அப்போ e of x ஸ்கொயர் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 91/6 மைனஸ் e of x the whole ஸ்கொயர். e of x வந்து 21/6. இப்போ 21/6 the whole ஸ்கொயர். ஓகே, இது வந்து 91/6 மைனஸ் 21 ஸ்கொயர் வந்து 441 டிவைடட் பை 36. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எல்சிஎம் வந்து 36 எடுத்துக்கலாம். ஸோ 36 எல்சிஎம் மேலே 6 எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 546 மைனஸ் 441. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க. அப்போ 105 வரும். 105/36. அப்போ ஃபைனலாக வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது இதை கேன்சல் பண்ணுங்க. 3 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 35/12. இதுதான் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ e of x, e of x ஸ்கொயர் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு.